இன்றைக்கி எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. பாஸ்தா செய்கிறதுக்காக பாஸ்தாவை இதை மாதிரி சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் சால்ட்டும் ஆயிலும் மட்டும் ஆட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் பட்டரில் சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பட்டரில் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி இதை மாதிரி பட்டரில் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு இதை மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதை மாதிரி ஸ்வீட் கார்ன் இருந்தால் ஸ்வீட் கார்னை பட்டரில் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான பெப்பரை ஆட் பண்ணி சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 கப் மில்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா இதை மாதிரி திக்கானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ சீஸ் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லீஃப் சீஸ் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். லீஃப் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டா டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுங்க. இப்போது இதுக்கு மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸை தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வேறு காரம் எதுவுமே இல்லை, பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பாஸ்தா குட்டீஸ்க்கெலாம் கண்டிப்பாக பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம இதை மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.